க்கு எல்லாருக்கிட்டேயுமே சம நோக்கு தான் இருக்குது. ஆனால் மனிதர்கள் தான் பாரபட்சம் காட்டுறாங்க. புனிதர்களோ ஏற்றத்தாழ்வு காட்டுறதில்லை. அவர்களுடைய பார்வையில் பரமாத்மாவை தவிர வேறு எதற்கும் இருப்பு கிடையாது. சராசரி மனுஷனுடைய நடைமுறை வாழ்க்கையில் வேற்றுமை பாராட்ட வேண்டிய நிலையில் இருக்காங்க. பசுவோட பாலை அருந்துறவங்க நாயோட பாலை அருந்த முடியுமா? அப்போ ஞானிகள் நம்மளை போல இல்லை. அவர்கள் எப்பொழுதும் எக்காரணத்துக்காகவும் ஏற்றத்தாழ்வு பார்க்கறது இல்லை. எவர்களுடைய மனம் சம்பாவனையில் சமநிலைன்னு வச்சுக்கிங்களேன் நிலைத்துள்ளதோ அவர்கள் இம்மையிலேயே உலகத்தை வென்றவராகிறாங்க. பரமாத்மாவான பிரம்மம் மாசற்றது, சமநிலை உடையது. அவங்க பிரம்மத்தில் நிலச்சிருக்காங்க. சமபாவனை வந்த பிற்பாடு உடல் பற்றி நினைப்பே இருக்காது. பிறப்பு இருப்புங்கிற இந்த பார்வை அகன்றுடும். அதாவது மகாவீரர் அலெக்சாண்டர் இந்தியாவில் போர் புரிஞ்சிட்டு திரும்பி போகும்போது அவங்க ஆசிரியர் சொன்னார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, வரும்போது இந்தியாவில் பெரிய பெரிய சன்னியாசி இருப்பாங்க, யாரையா ஒருத்தரை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திடீர்னு அவருக்கு ஞாபகம் வருது. காஷ்மீர்கிட்ட போகும்போது அவருக்கு ஞாபகம் வருது. உடனே தன்னுடைய படை சிப்பாய் ஒருத்தனை அனுப்பிச்சி, இங்கே போய் பார், யாராவது சன்னியாசி இருந்தால் கூட்டுவா அப்படின்னார். அவன் வந்தான். ஒருத்தர் குளத்தில் குளிச்சுட்டு இருந்தார். இந்த மாதிரி எங்கள் சாம்ராட் உங்களை கூப்பிட்றாரு வாங்கன்னு கூப்பிட்டான். யார் அவனுக்கு சாம்ராட் போடா அப்படின்ட்டார். அப்புறம் தளபதி வந்து கூப்பிட்டா யார் கூப்பிட்டுமே அவர் வரல. அலெக்சாண்டரே நேராக வந்துட்டார். என்ன கூப்பிட்டு விட்டா வரமாட்டிங்களான்னார். நீங்கள் யாருன்னு கேட்டார். நான் வந்து பெரிய சாம்ராட். அப்படியா, சரி இருந்துக்குங்க. இப்போ என்ன, இப்போ நீங்கள் ஏன் கூட வரணும், நான்லாம் வரத்துக்கு தயாராக இல்லை அப்படின்னார். என் பேச்சை எழுத்து பேசுகிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா அப்படின்னார் அலெக்சாண்டர். நீ யாருன்னே எனக்கு தெரியாதப்பனே, உன்னை பார்த்து நான் எதுக்குப்பா பயப்படணும் அப்படின்னார். இல்லை, என் கையில் இருக்கிற கத்தியால் உனக்கு ஒரே வெட்டிடுவேன் அப்படின்னார். தாராளமாக வெட்டிக்கப்பா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உன்னால் முடிஞ்ச வேலையை நீ பண்ணிக்கப்பான்ட்டார். உடனே அலெக்சாண்டர் ஒரு காலில் விழுந்து, ஐயா மன்னிச்சிருங்க. அதாவது ஒரு மனிதன் எதற்கு ஆசைப்படுகிறானோ அது கிடைக்காதப்போ தான் வேதனையும் வருத்தமும் வருது. தனக்கு பிடிச்சதை விட்டுட்டாலே அவனுக்கு தொல்லை இல்லை. இதுதான் வள்ளுவர் சொல்லுவார். உதறு கூட ஒட்டாது. யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். நீ எதை விரும்புகிறாயோ அதை விட்டுவிட்டால் உனக்கு துன்பம் இல்லை. அதுதான் புத்தரும் சொல்கிறார், ஆசையே துன்பத்துக்கு காரணம். ஏன் ஆசை வருது? ஆசை இல்லாமல் மனுஷன் இருக்க முடியுமான்னா நிச்சயமாக முடியாது. ஏன்னா அந்த ஆசை தான் ஒரு மனுஷனை நகர வைக்கிது. அப்போ அந்த ஆசையை நியாயமான ஆசை, நியாயமில்லாத ஆசைன்னு பிரிச்சுக்கிட்டு நியாயமான ஆசையோடு நம்மளை பக்குவப்படுத்திக்க போகணும். நியாயமில்லாத ஆசைங்கிறது தான் அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது, வெறுப்பு, கோபம், தன்னைத்தானே நினச்சி பச்சாலப்படுறது, எல்லாம் நியாயமில்லாத ஆசைகள். நல்ல ஆசைகள்லாம் படிக்கணும், முன்னேறணும், நம்மளும் வந்து ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வரணும், அந்த ஆசைகள் தவறில்லை. ஆக இங்கே ஒரு உயர்ந்த நிலையை அடைகிறவன் சம மனநிலையை அடைஞ்சிடுறான். அதுக்கு பிறகு அவனுக்கு உடலுங்கிற நினைப்பே வராது. பிறப்பு இறப்புங்கிற அந்த பார்வை அவனுக்கு போயிடும். முக்குணங்களையும் கடந்தபடினால பரமாத்மா பிரம்மம் குற்றமற்றவர், சமமானவர், ஞானியும் முக்குணங்களையும் கடந்தவனாயிடுறான். சமபாவம் காலத்தால் பிரம்மத்தில் நிலப்படுறான். சாதாரணமாக இல்லை, உறுதியான அறிவை உடைய பிரம்ம ஞானி விரும்பியது கிடைத்தமைக்கு மகிழறதில்லை. விரும்பாது நடந்தாலும் வேதனைப்படுறதில்லை. எனக்கு வரைக்கும் ஏன் இப்படி ஆகுதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க. உண்மையில் அவருக்கு வரைக்கும் ஆகலை. உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் வந்துட்டுருக்கு. அவர் நினச்சிக்கிறாரு நமக்கு வரைக்கும் தான் அந்த பிரச்சனை வருது அப்படின்னு. வைத்த வலிங்கிறது அழகாக சொல்லுவாங்க, எங்கள் தாயார் சொல்லுவாங்க, தலைவலியும் வைத்த வலியும் தனக்கு வந்தால் தெரியும்னுவாங்க. அப்போ தலைவலியும் வைத்த வலியும் வராத ஆள் யார் உலகத்தில் இருக்கா? ஆக எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்க தான் செய்யுது. அப்போ அந்த பரமாத்மாவில் ஒரு மனுஷன் தன்னுடைய நிலை நிறுத்தணும் அப்படின்னா மனதை பக்குவப்படுத்தணும். அஞ்ஞானி என்ன பண்ணுறான்? இருமை உடையவனாக இருக்கான், விருப்பு வெறுப்பு இருக்குது, அதனால் பேதப்படுத்தி பார்க்குறான்.
ஞானியோ இருமை கடந்தவன், அவனுக்கு எந்த விதமான பேதமும் கிடையாது. ஞானியோட புத்தி பிரம்மத்தில் நிலச்சி நிற்குது. அதாவது ஒரு சன்னியாசி குளத்தில் குளிக்கிறாரு. குளிக்கும்போது பார்க்குறாரு ஒரு தேல் அங்கே கிடக்கு. ஐயோ அந்த தேலை காப்பாற்றணும், எடுத்து வந்து விடுறாரு. அந்த தேல் கொட்டிட்டு திரும்ப தண்ணியில் போயிடுது. இந்த மாதிரி 4-5 தடவை நடக்கும்போது சிஷ்யன் கேட்குறான், ஏன் குருநாதரே அது செத்தா செத்துட்டு போகுது, அது எதுக்கு காப்பாற்றி நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு. இல்லை அது நம்ம அதோடைய அறியாமையை நம்ம அப்படியே விட முடியாதுன்னார். எதுக்குன்னா அதுதான் உயர்ந்த நிலைமை. ஒரு தடவை புத்தர் நடந்து போயிட்டுருக்காரு. ஒரு குடிமகன் நிறையா தண்ணி போட்டு புத்தரை கண்ணா பண்ணான்னு திட்டுறான். நீ சாமியாரா நீ அப்படின்னு கண்ணா பண்ணான்னு பேசுகிறான். புத்தர் கூட வர்ற சிஷ்யர்கள்லாம் கோவம் வருது. புத்தர் எல்லாரையும் அமைதியாக இருக்க சொல்லிடுறார். அமைதியாக ஆசிரமத்துக்கு போகிறார். அங்கே ஒருத்தர் புத்தர் ஆகா ஓகோன்னு போகிறார். அதுக்கும் அமைதியாக இருக்கார். அப்போ சிஷ்யர் கேட்டாங்க, ஐயா அங்கேயும் ஒன்றும் பேசலை இங்கேயும் ஒன்றும் பேசலைன்னா, அங்கே அவன் சொன்னது எனக்கு சேரலை, இங்கே இவர் சொன்னது எனக்கு சேரலை. அப்போ என்ன திட்டினதும் சேரலை, பாராட்டினதும் சேரலைன்னு சொல்லும்போது மனிதனுக்கு துன்பம் இல்லை. அதுதான் வாழ்க்கையோட அடிப்படை. அப்போ புத்தருடைய சிந்தனைகள்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பித்தாலே வாழ்க்கையில் மிக எளிதான தெளிவு கிடச்சிரும்.